திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நார்மலாவே பிரஷர் ஜாஸ்தி. நான் இதை பெருசாவே எடுத்துக்கல. இப்போ ஸ்னேகா என்ன அடிச்சிருந்தானா அதுக்காக கோவப்பட்டு இனிமே எனக்கும் உனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவேனா? கார்த்தியும் எனக்கு ஸ்னேகா மாதிரி தான். சும்மா மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு பேச டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, நான் வேணா பதிலுக்கு கார்த்தியோட கணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுட்டுமா? என்ன திவ்யா இவ்ளோ ஷாக் ஆறீங்க? இதுக்கு தான் நான் அடி வாங்கிட்டு பேசாம இருந்தேன் பாத்தீங்களா? பாருங்க, நான் அடி வாங்கினதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி பண்றீங்களே. ஸ்னேகா, திவ்யாவை கூட்டிட்டு போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்க வை. இங்க பாரு, முதல்ல நீ மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காத, அதுவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்க 2 பேருக்கும் நான் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு ஹோட்டல்ல நடந்த விஷயத்த வீட்டில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ஓகே? ப்ளீஸ், உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், சொல்லிடாதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். வாங்க. அண்ணி, அதான் அவனே எதுவும் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? நீங்க போய் படுங்க, எதுவா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். குட் நைட். காயத்ரி, எப்படி வந்த? என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீ சாவகாசமா வந்துட்டு இருக்கியா? கார்த்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தாரு, அங்க போயிட்டு வரோம். என்ன பிரச்சனை நடந்துச்சு? என்ன பாக்குற? இப்பெல்லாம் நீயும் கார்த்தியும் பாத்துக்கிட்டாலே தெலுங்கு சினிமா மாதிரி ஒரே ஃபைட்டா தானே இருக்கு. என்ன தாண்டி உங்க பிரச்சனை? ஏன் காயத்ரி, இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்குமா? உண்மையா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கார்த்தி பிரபு அடிச்சிட்டாரு. கார்த்தி ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல. பிரபு இப்பெல்லாம் என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போறாருன்னு தெரியல. இப்போ இந்த நிமிஷத்துல கல்யாணம் எப்ப வேணாலும் நிக்குங்கிற பயம்தான் என் மனசுல இருக்கு.